வணக்கம் நண்பர்களே. அருகம்பை விவகாரம் தற்பொழுது மீண்டும் பேசு பொருளாக இருக்கிறது. அருகம்பை பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப் பெறுமாறு இலங்கை அரசாங்கம் விடுத்த கோரிக்கையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது. இப்பொழுது அருகம்பை அருகம்பையில் எந்தவிதமான குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கான அச்சம் இல்லை என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக அரசியல் ஆய்வாளர், புலனாய்வு செய்தியாளர் நிலாம்தீன் அவர்களோடு பேசுவோம். நிலாம்தீன் அவர்களே, அருகம்பை பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப் பெறுமாறு அமெரிக்காவிடம் இலங்கை வலியுறுத்தியது. ஏனெனில் உல்லாச பயணத்துறைக்கு மிக முக்கியமான ஒரு இடமாக அருகம்பை இருக்கிறது. எனவே தற்பொழுது அமெரிக்கா இந்த விடயத்தில் கவனம் எடுத்திருக்கிறது. அங்கு உல்லாச பயணிகள் செல்லலாம் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கிறது. பயண எச்சரிக்கையை நீக்கி உள்ளதே. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அமெரிக்க அதிகாரிகள் கொழும்பு வந்து இலங்கை ராணுவ அதிகாரிகளை சந்தித்து அமெரிக்கா இஸ்ராயல் மக்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்பட்டுள்ளது, அதனால் இந்த செக்யூரிட்டி அலர்ட் ரிமூவ் பண்ணப்பட்டது சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இந்த விடயத்தில் இலங்கை ராணுவ உயர்மட்டம் பாதுகாப்பு செயலாளர் துயகொண்டா ஆகியோரை கடந்த வாரம் கொழும்பில் CIA மொசாட் அதிகாரிகள் USA தூதுவர் கொழும்பில் உள்ள USA தூதுவர் ஜூலி ஷாங் ஆகியோர் சகிதமாக சந்தித்து அருகம்பை பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆராயப்பட்டது. அதன் பின்னர் இந்த வாரம் பாதுகாப்பு செயலர் துயகொண்டா அவர்கள் நேரடியாக அருகம்பை சேர்ந்து நிலைமைகளை பார்வையிட்டு அங்குள்ள OIC, அங்குள்ள பொத்திவில் OIC, CID யூனிட், ராணுவ தரப்பு, STF உட்பட சகல தரப்புக்கும் பல உத்தரவுகளை இட்டு அதன் பின்னர் ஜூலி ஷாங் அம்மனுக்கு உத்தரவாதம் கொடுத்த பின்னர் தான் இந்த செக்யூரிட்டி அலர்ட் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குது. இல்ல வேடிக்கை என்னவென்றால், அந்த பாதுகாப்பு அவங்க சொல்லப்பட்டாலும் கூட அமெரிக்கா அது ஒரு உத்தரவாதம் இல்லாமல் இதை அவங்க ரிமூவ் பண்ணவில்லை. இலங்கையின் பாதுகாப்பு தரப்பால் ஒரு உத்தரவாதம் ஒன்று வழங்கப்பட்ட பின்புதான் இது ரிமூவ் இன்றுதான் அது செய்யப்பட்டிருக்கின்றது. அதை நேற்று முன்தினம் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக பாதுகாப்பு செயலர் பொத்திவில் அருகம்பை சென்று நேரடியாக களத்தை விசிட் பண்ணி அந்த இதெல்லாம் செஞ்சிருந்தார். அதன் பிற்பு அதாவது ஒரு உத்தரவாதம் ஒன்று இலங்கை பாதுகாப்பு தரப்பால் ஒரு உத்தரவாதம் ஒன்று நன்றாக வழங்கப்பட்ட பின்பர் தான் இது ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்க உளவுத்துறை குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம் அருகம்பையில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை தாக்கும் திட்டம் மற்றும் டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்யும் சதி திட்டம் என்பவற்றின் பின்னணியில் ஈரான் பிரஜை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது உண்மையா? உண்மைதான். ஈரான் வெளியுறவு அமைச்சு முற்றாக மறுத்துள்ளது. அமெரிக்காவால் சொல்லப்படும் குற்றவாளி பர்கத் சகீரி இவர் ஈரானில் பதுங்கியுள்ளதாகவும் அமெரிக்கா சொல்கிறது. மட்டுமா, இவர்தான் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய திட்டமிட்டார் என்று அமெரிக்கா சொல்லுகின்றது. இது ஒரு சோடிக்கப்பட்ட பொய். அதாவது நான் பல ஒரு நேர்காணல் உறுதியாக சொன்னேன், நாங்கள் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கிறோம். இப்படி ஒரு குண்டு புரளி நடப்புறாங்க ஒரு திட்டமே இல்லை. அமெரிக்கா ஒரு தோல்வியிட்ட ஒருவரை, இலங்கைக்கு தோல்வியிட்ட ஒருவரை கொண்டதற்காக ஒரு நன்றாக திட்டமிட்டு பிளான் பண்ணி அமெரிக்காவின் துணையுடன் அரங்கேற்றப்பட்ட ஒரு அருகம்பை இது குண்டு புரளியாது. அதை இலங்கையின் பாதுகாப்பு தரப்பு அதிகாரம் அறியாக சொல்லிவிட்டேன். ஏன் அதிபர் அனுரை அவர்களும் சொல்லிவிட்டார்கள், இது தோல்வியுற்றவர்களை மீண்டும் ஆட்சிகள் கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட ஒரு நகர்வண்டு. எனவே ஈரான் மீது ஒரு பழி இல்லாத ஒரு குற்றத்தை சுமத்திற்காகவும் இலங்கையின் சேர்த்து ஒரு முடிச்சு போடப்பட்ட ஒரு பொய்யான நகர்வாகத்தான் இலங்கைக்குள் சகலருக்கும் அது தெரிய வருது. நாம் அந்த உண்மையை பல தடவை உடைத்திருக்கின்றோம். இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை பொறுத்தளவில் அவர்கள் விசிட்டர்ஸ் விசாவில் வருகின்றார்கள், டூரிஸ்ட் விசாவில் வருகின்றார்கள். அதற்கு பிறகு $50,000 கொடுத்தால் அதனை பிசினஸ் விசாவுக்கு மாற்றக்கூடியதாக இருக்கும். அது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், அவர்கள் சாப்பிடுகின்ற, இப்ப முஸ்லிம்கள் ஹலால் உணவு சாப்பிடுவது போல யூதர்கள் கோஷர் உணவை சாப்பிடுவார்கள். கோஷர் கடைகள் இங்கு லண்டன்ல பல இடங்கள்ல இருக்கின்றன. அது ஒரு முக்கியமான விடயமாகவே அதனால் தான் அவர்கள் அந்த ரெஸ்டாரண்ட்களை போட்டு கோஷர் உணவை விநியோகம் செய்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அறுப்பதை அவர்கள் சாப்பிடலாம். இங்கே ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது இந்த கோஷர் உணவு விஷயம் தொடர்பாக. அடுத்து அவர்களுடைய செனக் வழிபாட்டு தலம், இந்த விடயங்கள் தொடர்பாக யூதர்கள் ஒரு தனிப்பட்ட முறையிலே அருகம்பையில் இயங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கு நீங்கள் போனீர்களா? அதனுடைய நிலைமை என்ன? இப்போது கொஞ்சம் போவது என்பது கொஞ்சம் கஷ்டமான என்றால் அது அதாவது இப்ப நம்ம லண்டன் சிட்டிக்குள்ள ஸ்ரீலங்கன் ஃபுட் சொல்லி குரைடன் ஏரியா இருக்குல்ல,
வெம்பிலில இருக்குல்ல, அந்த அதே மாதிரி ஒரு ஸ்டைல் தான். இப்ப நம்ம இலங்கை உணவகம் ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ் சொல்லி வெம்பில இருக்குது, டோட்டிங்ல இருக்குது, அரவுல இருக்குது, எல்லா இடமும் இருக்கு. அது இலங்கை மக்களுக்கான உணவாக நாங்கள் தேடி போகின்றோம் இல்லையா? அதே போன்று இங்க இஸ்ரேலியர்கள் வந்தால் அவர்களுக்கான ஒரு 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 தனித்துவ தன்மை கொண்ட ஒரு உணவு, ஒரு ரெஸ்டாரண்ட் தேவை இல்லையா? அத அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இங்க எங்க முரண்பாடு வருகிறது என்றால், அங்கு இப்ப அருகம்பை எடுத்துக்கொண்டால் இந்த வர்த்தக போட்டி என்று இப்ப அங்க உள்ளூர் வாசிகள், அங்க சிங்களவர்களும் முஸ்லிம்களும் அங்க ஹோட்டல் போட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களோட ஹோட்டலுக்கு இந்த இஸ்ரேல்காரங்க போறல்ல. இப்ப இங்க வந்துட்டு ஒரு இஸ்ரேல்காரன் ஹோட்டலை போட்டுட்டு அவன் நாட்டுக்கு அமெரிக்கா இன்டர்நேஷனல் ரீதியாக ஒரு விளம்பரம் போகிறது. இப்ப எங்க போனாங்கன்னா அவங்களோட பாசையிலே போறதால அவன் அங்கேயே புக் பண்ணி தேடி வாரத்தால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அடே எங்கப்பா அவன் ஒரு இஸ்ரேல்காரன் இங்க கடை திறக்க ஹோட்டல் திறக்க அவன் அங்கதான் போய் தங்குறான்னு ஒரு வயிற்றெரிச்சல் பொறாமை நம்ம உள்ளூர்காரங்களுக்கு வந்துட்டு. இதுதான் இந்த உண்மையான சரித்திரம். அப்ப இவர்கள் வர வர இப்ப அவங்க போய் சொல்ல மச்சான் அங்க நல்ல இடம் தானே ஹோட்டல் போட்டு நீமான்னு பல பேர் வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் இந்த ரகசியம். நாமளும் லண்டன் போயிட்டு பல பேரை கூப்பிடலையா வாடி என் கப்பக்கிழங்க கூப்பிடுறோம் இல்ல அந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிடுற வாப்பா அப்படி வரலாம்னு சொல்லி அந்த ஒரு நிலைப்பாட்டுல தான் இஸ்ரேல்காரங்க ஒரு 20-25 பேர் அங்க ஹோட்டல் போட்டுக்கிறாங்க, தங்குமிடம் போட்டுவிட்டு அவங்களுக்கு விருப்பத்துக்கான உணவெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அதெல்லாம் பண்றாங்க. அப்ப அங்கிருந்து வாரவங்க இப்ப கூடுதலாக அதன் நோக்கம் என்னன்னா இஸ்ரேல்காரங்களுக்கான ஒரு உணவகம், அவங்களுக்கான ஒரு தங்குமிடம் அங்க தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. இதை பார்த்து நம்ம உள்ளூர்காரங்க வயிற்றெரிச்சல் பொறாமப்படுறாங்க. அது ஒரு முருகலாக ஒரு வரக்கூடிய நிலைமை அங்க இருக்கிறது. அதனால் தான் இன்னொரு நிலைமையை அவங்க கட்டுப்படுத்த வேணும், இதற்கு ஒரு பாதுகாப்பு வேணும் என்று இஸ்ரேல்காரங்க எடுத்திருந்தாங்க. இலங்கை இப்ப வந்து டொலரை நம்பி வாழ்ற ஒரு நாடு. இந்த நாட்டுக்குள்ள குத்தகைக்கு அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எங்கேயுமே இடம் வாங்கலாம். டூரிஸ்ட் வருகின்றவர்கள் அவங்கள் நான் ஒரு விளக்கம் ஒரு வேறு ஊடகத்தில் கொடுத்திருந்தேன். அவங்களுக்கான தடையே கிடையாது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க லீசிங் பெறலாம், மொத்தமா பெறலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க இப்ப உள்ளூர் வாசல் இப்ப கொத்தில் எடுத்துக்கொண்டால் மிக அதிகமாக 98% அந்த த்ரீ வீல் ஓட்டுநர்கள் முஸ்லிம்கள். அப்ப அவங்கள்ட்ட அவன் சொல்லுவான் எனக்கு ஒரு சிக்கன் வேணும் என்று சொன்னாருன்னா அவங்க சிக்கன் ஒரு நம்ம ஒரு சாதாரண வாசிகளுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 அவங்க ஒரு 500 வச்சு கூட கொடுப்பாங்க. அப்ப வியாபாரம் அங்க ஜல்லுன்னு போகும். அப்ப அவங்களுக்கு அறுக்கணும் அவங்களோட ஸ்டைலுக்கு வேணும்னா உசு கோழிகள் இந்த ஆட்டக்காரங்க அங்க உள்ள புரோக்கர்ஸ் தேடி கொடுப்பாங்க. அதுக்கு அது பிரச்சனை இல்லை. இங்க பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னா இந்த வர்த்தக தளங்கள் கொண்டவர்கள் உள்ளூர் வாசிகளுக்கு அவங்களுக்கு ஒரு முருகல் கிடையாது. இந்த வர்த்தக போட்டி நீங்க சொல்ற இந்த போட்டி தான் நாங்க ஒரு உச்சகட்டம் வந்திருக்கே ஒழிய குண்டு வெடிப்பு என்று அங்க ஒரு எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது. அதை இலங்கை ராணுவ தரப்பால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அமெரிக்க தரப்பால் உறுதிப்படுத்தப்பட்டாலும் ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு நகர்வாக நாங்க பார்க்கின்றேன் ஒழிய இப்ப இந்த பாதுகாப்பு நிலை பண்ணதுக்கு பிறகு அந்த ஏரியாவுக்குள்ள கொஞ்சம் போகலாம், 2 பேர் போகலாம். இந்த பீச் பக்கம் தடை இல்லை என்றாலும் பாதுகாப்பு கெடுபிடி இருக்கிறதால இந்த உள்ளூர் வாசிகள் போக விரும்ப மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு அது வாசியா போயிடுச்சு. உலகத்தில் எவ்வளவோ நாடுகள், தீவுகள் இருக்கிற நிலையில் அருகம்பை குறிவைக்கப்பட்டதன் பின்னணி என்ன? அந்த அந்த புரளிக்கு, அதாவது அந்த குண்டு புரளிக்கான மூலக்கரு என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுடைய ஆய்வில்? உண்மைதான். அதாவது ஆசியா கண்டது இந்த சர்ஃபிங், இந்த அலைச்சறுக்கல், அந்த அலைச்சறுக்கல் செய்வதற்கு ஒரு சிறந்த இடமாக அருகம்பை சருதி திருச்சியாக புகழ் பெற்றுள்ளது. அதுக்கு அப்பால் இந்த இன்டர்நேஷனல் ரீதியாக இந்த அருகம்பை சர்ஃபிங் பிளேஸ் என்று சொல்லி உலக பரப்பிலே மிக அதிக அளவு செய்திகள் இருக்கின்றது. ஏற்கனவே இப்ப இங்க வந்து போனவங்க 20-30 ஆண்டுக்கு முன்னாடி வந்து போனவங்க கூட அங்க போனவங்க இப்ப நான் ஸ்ரீலங்கா போகணும்னு அவங்களே சொல்லி கொடுப்பாங்க, இந்த ஊருக்கு போய் நல்ல வந்து சர்ஃபிங் பண்ணலாம்னு. அதுக்கு அப்பால் இஸ்ராயல் ஐடிஎஃப் படையில 50,000க்கும் அதிகமான படையினர் ஐடிஎஃப் காரங்க மன உளைச்சல், மன இறுக்கம் போன்ற உபாதைகளில் உள்ளார்களாம். ஒரு வருடத்துக்கும் அதிகமான காசா போரில் ஐடிஎஃப் சலிப்படைந்துள்ளார்கள். அது வேறு கதை. அப்படியானவர்களை கண்டறிந்து ஐடிஎஃப் ரெஸ்ட் எடுப்பதற்காக 1 மாத என்ட்ரி விசாவில் தான் இந்த அருகம்பை வருகின்றார்கள். ஆனால் அங்கு இஸ்ரேல்காரர்கள் ஹோட்டல் வர்த்தகம் செய்கின்றார்கள். பெருமளவு இஸ்ராயல் டூரிஸ்ட் அருகம்பையில் வந்துள்ள நிலையில் அங்கு அவர்கள் விடுதிகள் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் உள்ளூர் இந்த வர்த்தகர்கள் அவங்களுக்கான ஒரு அதாவது சிங்கள முஸ்லிம் சொல்ல மத்தியில் ஒரு மனக்கசப்பு அல்லது பொறாமை ஏற்பட்டுள்ளது. அந்த வர்த்தக போட்டி ஒரு முருகல் நிலைமைக்கு வரலாம் என்ற நிலையில் இஸ்ராயல் டூரிஸ்ட்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகின்றது.
இது ரணில் ஆட்சியில் மே ஜூன் மாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் ரணில் தோல்வி பெறுவார் என்று பல அறிக்கைகள் ரணிலை அடைந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை அண்மித்த போது ரணில் பொத்துவில் சென்று அங்கு ஒரு இரவு தங்கினார். நிலைமைகளை ஆராய்ந்திருக்கலாம். அதாவது இந்த இது குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆசியா கண்டத்திலே பல மாலைதீவு, இந்தியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி இடம் இருந்தாலும் கூட ஸ்ரீலங்கா போல அமையாது என்று இன்டர்னல் ரீதியாக சொல்லப்படுறது. அதை எல்லாத்தையும் விட இஸ்ராயல் IDF காரணங்கள் மிக அதிகமா ரெஸ்டிங் தேவைப்படுறதால இந்த பொத்து விளங்கப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லாத இடமா அங்கு 97% முஸ்லிம்கள் ஒரு குறைந்த அளவு தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி என்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு பகுதியாகவே அது பார்க்கப்படுகின்றது. ஒரு அமைதியான சூழல், தொந்தரவு இல்லை, அல்ல சொல்ல இல்லாத பகுதியாக பார்க்கப்படுவதால் உலக பரப்பில் மிக அதிகமாக இந்த அருகம்பு ஒரு புகழ்பெற்ற இடமாகவே நான் பார்க்கிறேன். ஆனால் இப்ப முக்கியமாக ஏன் முஸ்லிம்கள் நிறைந்துள்ள இடத்துக்கு ஏன் தெற்கில் அவர்கள் தங்களுடைய உல்லாச பயணத்துறையை அல்லது தங்களுடைய அந்த சர்ஃபிங்கை செய்யலாமே, ஏன் அங்க போய் செருகிறார்? அதாவது அருகம்ப உலக பரப்பில ஏற்கனவே மிகவும் பெயர் பெற்றன. இப்ப கோல் ஹெக்கடுவ பகுதியிலும் இருக்கிறாங்க தான், அந்த அளவுக்கு இல்லை. அதாவது இன்னொரு விளையாட்டு முறை அங்க இந்த சிங்கள வாலிபர்கள் அதிக அளவு இந்த களியாட்டங்களை விரும்புகின்றவர்கள். அதாவது இப்ப வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்களில் பீச் ஏரியாக்கள் அவர்கள் மதுபானம் அடித்துக்கொண்டு கொஞ்சம் இந்த ஜாலி பண்ணக்கூடிய. இங்க அப்படி இல்லை. இங்க இருக்குத்தான், ஆனா அந்த ஒரு தொந்தரவு தரக்கூடிய அளவுக்கு இந்த பொத்துவில் பகுதி பார்க்கப்படவில்லை. எல்லா ஊர்களையும் விட பொத்துவில், இங்க பாசுக்குடா, திருகோணமலையில் நிலாவளி, இந்த 3 பிளேஸ்களும் மிகவும் ஒரு அமைதியான பிளேஸா தான் பார்க்கப்படுது. தொந்தரவு இல்லை, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அதாவது இந்த டூரிஸ்டுகளுக்கு ஒரு அல்ல சொல்ல இல்ல இடமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. நைட்டில் எந்த நிமிடம் பொத்தில் எடுத்துக்கொண்டால் 24 மணி நேரங்களும் டவுனுக்கு போகலாம், அவங்க இடத்துக்கு வரலாம். அந்த அளவுக்கு 3 வீல் சர்வீஸ் இருக்குது. ரோடுகளில் போதுன்றது இந்த சில்மிசம் சேட்டைகள் இல்லை. இது மிக நீண்ட காலமா இருப்பதால் அவர்கள் அந்த அமைதியான இடமாக பார்க்கின்றார்கள். அதையும் அப்படி நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு சொல்ல போனால் இந்த நிறைய இந்த பணத்துக்காக, அதாவது ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் கிடைக்கும் என்றால் இந்த கோழிகள் அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் களை கட்டக்கூடிய இடமாகவும் இந்த புரோக்கர்ஸ் மூலமாக அவர்கள், அதாவது ஆட்டோ அங்க நிறைய 3 வீல்காரர்கள் நல்ல உறவில் இருக்கின்றார்கள் எல்லோருடனும். அவங்களுக்கு இந்த வர்த்தக போட்டி வருது, அந்த ஹோட்டல்காரங்களுக்கு வருது ஒழிய மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த குண்டு புரளிக்கு பிறகு இப்பொழுது முஸ்லிம்களுடைய மனநிலை என்ன? அச்சப்படுகின்றார்களா? அந்த அந்த இடங்களுக்கு போவதற்கு பயப்படுகின்றார்களா? என்ன நிலைமையா இருக்கு? இல்ல, இது அந்த குண்டு புரளிய மக்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அது ஒரு போலி பொய் என்று தெரியும். அது பலமையான நிலைமை தான் இருக்கின்றது. பாதுகாப்பு பலப்படுத்திருக்கின்றது, பாதுகாப்பு கெடுபிடி இருக்கின்றது. அதை மக்கள் அந்த இடத்துக்கெல்லாம் போகலாம், ஒரு பிரச்சனை அங்க இல்லை. யாருக்கும் அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை ஆட்சியில் மீண்டும் உள்ளுக்கு வரப்போறதுதான் பிரச்சனை. வேற இங்க மக்களுக்கோ இல்லது டூரிஸ்டுகளுக்கோ பிரச்சனை. டூரிஸ்டுக்கு ஒரு அச்சம் பயம் இருந்திருக்கு, அது பாதுகாப்பு கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த லோக்கல் மக்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இன்னும் அது பார்க்கப்படவில்லை. இப்ப ரணில் விக்ரமசிங்க பொறுத்தளவில் அவர் சொல்றார், ஆட்சியை கவிழ்ப்போம், ஆட்சியை பிடிப்போம் என்று தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார். இப்ப பொது தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்ட சூழ்நிலையிலே அரகம்பை குண்டு புரளி எதனை நோக்கி நகர்த்தப்பட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது ரணில் தேசிய பட்டியல் மூலமாக பார்லிமெண்ட் செல்கின்றார். சஜித்தை ஓரங்கட்டிவிட்டு சஜித் அணியிலிருந்து யுஎன்பி எம்பிக்களை இணைந்து ரணிலை ஆதரித்து எதிர்கட்சி தலைவராக கொண்டு வரும் ஒரு நகர்வு அங்கு பலமாகவே ரணில் பக்கம் இருக்கின்றது. மறுபுறம் ஜேவிபிக்கு 113 இடங்கள் கிடைக்காது போனால், அதாவது ஜேவிபி 2 டிஜிட்டல் இடங்களை கிடைக்குமானால் ரணில், சஜித் அணி மற்றும் தேவைப்பட்ட சகல தரப்பு எம்பிக்களையும் கொண்டு ஆட்சி அமைப்பது, நாடாளுமன்றத்தை கைப்பற்று, இந்த இலக்கை நோக்கியே இந்த பொது தேர்தலை எதிர்நோக்கி உள்ள நிலையில் அந்த அரகம்ப புரளியை கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த நிலை உருவாகாது என்பதை நாளை மாலை தேர்தல் முடிவுகள் சொல்லும் நிச்சயமாக. ஆக இந்த ரணில் ஆட்சிக்கான ஒரு நகர்வா தான் நாங்கள் பார்க்கப்பட்டது. அதாவது ஜேவிபிக்கு 113 ஆசனங்கள் கிடைக்க கூடாது, அப்படி ஒரு தழும்பு நிலையில், அதாவது அவங்க 2 டிஜிட்டல், அது 99 90 கோட்பாடு அல்ல 105 110 அப்படி ஒரு இலக்கம் வந்தால்
வெளியில் உள்ள எம்பிக்களை கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டும். வெளியில் உள்ள அந்த ஆட்சி அமைக்க போற 5-10 எம்பிக்களை எவ்வளவு விலை கொடுத்து இலங்கைக்குள்ள பெற முடியும். அது அமெரிக்கா கூட பணம் கொடுக்கலாம். அந்த ஒரு நிலைமையில ஒரு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆட்சியை கவுக்கலாம். இதுதான் இந்த நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு மாறிட்டு, அதாவது இதுல ஒரு சொல்லப்ப தெரியாக இவர் ஒரு கண்டம் கடந்து சொல்லலாம். இதை தெரியாக சொல்ல போனால் நாங்கள் இது ஒரு நரித்தந்திர முறையில் அவர் ஒரு கண்டம் கடந்திருக்கார் என்று கூட சொல்ல முடியும் நிச்சயமாக. எனவே இந்த பொது தேர்தலில் ஜேவிபி சோட்டா சொல்ல போனால் 113 ஆசனங்கள் உள்பட்ட ஆசனமாக எடுக்க வேண்டும் என்று ஒரு கிளர்ச்சிக்கு அல்லது வேறொரு திசை திருப்பும் மக்களை வாக்களிக்க செல்லாமை போன்ற நகர் தான் அங்கு செய்யப்பட்டது. இப்ப ரணிலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டது என்று இதை நோக்கலாமா? நிச்சயமாக அதான் உண்மை. அதன் மறுவடிவம் அதான். ரணிலை ஆட்சியில் கொண்டு வர வேண்டி இது ஒரு திட்டமிடப்பட்டது. அதான் இதுல உண்மையான பதில். அப்போ ஜூலி சங் அனுரகுமார திசநாயக்காவோடு நல்ல ஒட்டுறவில் தானே இருக்கிறார். நிச்சயமா அதையும் கூட இந்தியா அழைத்திருந்தார்களே அவர்களை ஒரு எம்பியா இருக்கின்ற போது இந்தியா ரிப்போர்ட் கொடுத்திருந்துச்சு. இவங்க வெல்ல போறாங்கன்னு இந்த ஜனாதிபதி தேர்தல் எவ்வளவோ ஜனவரி வாக்குல கூப்பிட்டுருந்தாங்களே. அவங்க கூப்பிட்டு டெல்லியில சங்கமல வரவேற்று வேண்டியதை செய்வாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க தானே. ஆனால் அவர் அதை அடி பண்ணிஇல்லையா அவங்களுக்காக. அதுக்காக நல்லுறவு போகுதானே. நல்லுறவில் ஒரு டிப்ளமேட்டிக் மிஷன்ல அவங்க நல்லுறவு போகுதானே. ஜூலிசாங் அதாவது இன்னும் ஒரு விடயம் நான் வேறொரு உடன் சொல்லியிருந்தேன். அறகலையின் போது 2 தடவை இரகசியமாக அனுரை அவர்கள் நேரடியாக சென்று அமெரிக்காவின் அழைப்பின் பேரு ஜூலியை 2 முறை ரகசியமாக சந்தித்திருந்தார். அது ஒரு 10 நாள் கடந்துதான் ஒரு ஊடகத்துக்கு செய்தியாக போட்டோ போட்டு வந்துச்சு. அதற்கு முன்பாகவே இரகசியமாக 2 தடவை விஜயஹேரத் அவர்களும் அனுரை அவர்களும் நேரடியாக ஜூலிசாங் அவர்கள் சந்தித்திருந்தார்கள். அப்போதே இந்த வெற்றி தீர்மானிக்கப்பட்ட வெற்றி அது. அதாவது இந்த நல்லாட்சி காலத்துல மைத்திரி அவர்களும் ஒரு இந்தியாவால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவு அது சம்பந்தர் அவர்களுக்கு நல்ல தெரிந்தொரு விடயம் தான். எனவே இந்த வெற்றிகள் ஏற்கனவே இங்கு திட்டமிடப்பட்ட வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. நல்லுறவில் இருந்தாலும் கூட அமெரிக்கா சார்பான ஒரு களத்தையும் உருவாக்க அமெரிக்கா துடிக்கின்றது. இது சீனாவின் தயவில் வந்த ஆட்சி என்றாலும் அவர்கள் சீனாவின் பக்கம் முற்றுமுழுதாக இருந்து கொண்டு இந்தியாவுக்கும் சைட் பண்ணுவதால் அமெரிக்கா ஒரு எரிச்சல் அடைகின்றது இன்னமும். என்றால் அதுக்காக அவங்க அந்த ராஜேந்திர உறவில் விரிசல் ஏற்படுத்தக்கூடாது என்று இருதரப்பும் ஆளாளுக்கு ஒரு அன்பு பாசமாக காட்டிக் கொள்கின்றார். அனுரகுமார திசநாயக்காவினுடைய அரசாங்கம் முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு விஷயம், தோல்வியுற்றவர்களினால் உருவாக்கப்பட்டதுதான் அருகம்பை குண்டு புரளி என்று அரசு தரப்பால் மிக தெளிவாக பிரஸ் கான்பரன்ஸில் கூறப்பட்டுள்ளது. அப்படியானால் அதன் பின்னணி தான் என்ன? அதாவது ரணில் ஆட்சியில் இருக்கும் போதே தபால் வாக்களிப்புக்கு முன்னதாக அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு மற்றும் வாகன இறக்குமதிக்கான அனுமதி என்று ரணில் அறிவித்திருந்தார். ரணிலில் ஆட்சியின் போது அனுர 1ஆம் இடமும் சஜித் 2ஆம் இடமும் ரணில் 3வது இடத்தில் உள்ளதாகவே சகல அறிக்கைகள் அவருக்கு ரணிலுக்கு கிடைத்தது. எந்த ஒரு நிலையில் நான் கூட சஜித் வெற்றியை சொல்லவில்லை, வெற்றி பெற போவதும் இல்லை. எனது சகல நேர்காணங்களும் 1, 2, 3 இதன் அடிப்படையில் நானும் சொல்லி வந்தேன். அத்துடன் நாளை முதல் நாட்டில் மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக உள்ளது என்று நான் அப்பவே ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். அதாவது அந்த செய்திக்கு ஒரு நாளைக்கு முன்பதாக செய்தி வழங்கியிருந்தேன். அப்படியே மறுதினம் இந்திய உளவு அறிக்கை சஜித் 1ஆவது இடத்தில் உள்ளதாக சஜித் அணியின் வேட்பாளர்கள் பிரச்சார மேடைகளை பகிரங்கமாக பேசி வந்தார்கள். அதுல மிக முக்கியம் முதல் கண்டி முன்னாள் எம்பி லக்ஷ்மண் கிரியல்லே அவர்கள் இந்திய தகவல் வழியா இருக்குது சஜித் தான் 1ஆவது இடம் தெரிவான்னு ஒரு பொய்யான ஒரு அறிக்கை மாதிரி அங்க சொல்லப்பட்டது. அது உண்மையிலேயே ஒரு பொய்யான அறிக்கையா தான் சொல்லப்பட்டது. நான் மறுதினம் அதே 1, 2, 3 இதே செய்தியை நான் ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தேன். அதன் பின்னர் இந்திய அறிக்கை கொண்டே ரணிலும் அறிந்து கொண்டிருப்பார் என நான் நினைக்கின்றேன். நான் சொன்னது போன்றே 1, 2, 3 தரத்திலேயே இருந்தது. அதன் பின்னர் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேம்ஸ் பாண்ட் அஜித் டோவல் கொழும்பு வந்திருந்தார். அவர் வேட்பாளர் நாமல், சஜித், அனுரே, ரணில் ஆகியோர்களை தனித்தனியாக சந்தித்தார். ரணிலிடம் சூசகமாக நீங்கள் 3வது இடத்தில் உள்ளது போன்று அவர் கொஞ்சம் சூசகமாக சொல்லியிருந்தார். என்றாலும் சஜித்தும் நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் ரணில் விரும்பி இருந்தார். சஜித் இருவரும் அதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை,
நான் ஒருபோதும் ரணிலுடன் சேர்ந்து கொள்ள மாட்டேன் என்று. அதனால் ரணில் தான் தோல்வி அடைய போவது அவருக்கு நன்றாக தெரிந்து விட்டது. இந்த நிலையில் தான் ரணில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடைகளில் சஜித்தால் அனுருவை வெற்றி பெற முடியவில்லை என்று பகிரங்கமாகவே தேர்தல் பிரச்சாரமாக சொல்லி வந்தார். அத்தோடு சஜித் தோல்வி பெற போவதை இந்த ரவுஃப் ஹக்கீம், ரிஷாட் ஆகியோர் ஒருபோதும் நம்பவில்லை. இப்போதும் அவர்கள் நம்பவில்லை, அப்போது நம்பவில்லை. இப்படியான ஒரு நிலையில் தான் ஜனாதிபதி தேர்தலில் தபால் வாக்களிப்பு நெருங்கிய நாட்களில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, வாகன இறக்குமதிகளை அனுமதி ஆகிய 2 விடயங்களை ரணில் அறிவித்தார். இந்த 2 அறிவிப்பும் ஜனாதிபதியால் ஆபத்து என்பதை அறிந்துதான் அவர், அதாவது எந்த ஜனாதிபதி இந்த விடயங்களை கையாண்டால் நாட்டில் நிதி நெருக்கடி ஏற்படும் என்று ரணிலுக்கு நல்லா தெரியும். சஜித் ஒருபோதும் வெற்றி பெறப் போவதில்லை என்பது உலகம் தொட்டு சஜித் ஆதரவுகள் தவிர மற்ற எல்லோருக்கும் அது தெரியும். நான் எனது எந்த ஒரு நேர்காணலும் சஜித்தை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆனால் அனுரவின் வெற்றியை ரணில் ஏதாவது ஜில்பாட் வேலைகளை செய்து தட்டிப்பறத்துக்கு அனுரவை பின்னுக்கு தள்ளிவிட்டு ரணில் தான் வெற்றி பெற்றதாக ஏதாவது செல்வார் என்று நான் அச்சம் கொண்டிருந்தேன். உண்மையாக ரணிலின் சம்பள அதிகரிப்பு மற்றும் வாகன இறக்குமதி அறிவிப்பானது அனுர ஆட்சிக்கு நிதி நெருக்கடியை உருவாக்கும் பாரிய சதித்திட்டமாகும். இந்த நிலையில் தான் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஒரு அறிக்கையை விட்டார். அப்போது எப்போது, அதாவது ரணில் அறிவு செய்த போதுதான் அந்த சொல்லியிருந்தார், 1 வாரம் கடந்து வாகன இறக்குமதிக்கான தீர்மானத்தில் அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டாம் என்றும் அந்த தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்யுமாறும் சொல்லி இருந்தார். ரணிலின் திட்டம் என்ன? சம்பள அதிகரிப்பு, வாகன இறக்குமதி. தந்திரம் என்ன? சம்பளத்தை அனுர அரசு அதிகரிக்கவில்லை என்றால் நாட்டில் ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை நடக்க வாய்ப்பு ஏற்படும். வாகன இறக்குமதிக்காக இருப்பில் இருக்கின்ற டாலர் கையிருப்பு கரைய வேண்டும். இது 2 திட்டமும். 3ஆம் திட்டம் என்ன? டாலர் வருமானம் இழக்க வேண்டும். இங்கதான் வருது இந்த அருகம்பை விடயம். டாலர் வருமானத்தை இழக்க வேண்டும், அந்த வருமானத்தை தடுக்க வேண்டும். அதுதான் அருகம்பை கொண்டு புரளி. ஆக இந்த 3ம் பாரிய சதி திட்டம் தான். இந்த 3 திட்டமும் நாட்டில் அரங்கேறினால் இன்னும் 3 மாதத்திற்குள் அனுர ஆட்சி கவிழக்கூடிய ஒரு அபாய நிலைதான். அதாவது நாட்டில் மீண்டும் ஒரு அறகலையை நோக்கி மக்கள் நகரக்கூடிய நிலை கொண்டு உருவாகியிருக்கும். இந்த நிலையில்தான் மத்திய வங்கி ஆளுநர், நிதியமைச்சின் செயலாளர் நந்தலால் வீரசிங்க, மஹிந்த சிறிவர்தன ஆகியோர் இணைந்து 3 தடவைகள் ஜனாதிபதி அனுரவை சந்தித்து நிதி குறித்தான ஆலோசனை வழங்குகின்றார்கள். இறக்குமதிக்கு அவசரப்பட வேண்டாம் என்றும் அதன் மூலமாக ரணிலின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த ஆட்சியிலும் சென்ட்ரல் பேங்க் சேர்மனும் இந்த நிதியமைச்சின் செயலாளர் அவர்களும் அவர்கள் பரப்பியதாக இல்லை, அந்த பதவி நீடிக்க சொல்லி இருக்கின்றார். ஆக இந்த திட்டம் என்ன? இந்த 3 திட்டங்கள் தான். அந்த 3 நகரும் செய்யப்பட்டிருந்தால் இதுல இந்த தரப்பு, அதாவது அரசுக்கு எதிரான தரப்பு தோல்வி கண்டிருக்கின்றது. இந்த திட்டத்தை கொண்டுதான் இந்த பாரிய குண்டுவெடிப்பு சதி திட்டம் ஒன்று ஒரு பாரிய புரளியாக பேசப்பட்டது. இப்படி பார்க்கும் பொழுது அருகம்பையின் முழு நோக்கம் குண்டு வைத்து தகர்க்கும் திட்டம் இல்லையா? வேறு ஏதாவது திட்டம் இருந்ததா? இல்லை, குண்டு வெடிப்பதில்லை. அதாவது நாட்டில் ஒரு அச்ச நிலையை உருவாக்கி மக்கள் ஜேவிபிக்கு வாக்களிக்கும் ஆர்வத்தை குறைப்பது அல்லது ஜேவிபியின் ஆதரவை குறைப்பது. அதன் மூலமாக ஜேவிபிக்கு 113 ஆசனத்தை தடுப்பது, டூரிஸ்ட் வருகையை தடுப்பது, டாலர் வருமானத்தை தடுப்பது, குறைப்பது. அதாவது அரசை நிதி நெருக்கடிக்குள் சிக்க வைப்பது. அதன் மூலமாக நாட்டில் மீண்டும் பங்குரோத்து நிலையை உருவாக்குவது. அதாவது 3 நகர்வுகள்: சம்பள அதிகரிப்பு, டாலர் கையிருப்பை ரிலீஸ் பண்ண வைப்பது, டாலர் இன்கம் இல்லாமல். இப்போ இந்த 3 தான் உள்ள சதித்திட்டம். இந்த 3 நிறைவேற்றப்பட்டால் நாடு மிகப்பெரிய நெருக்கடி சந்தித்திருக்கும். இது மிகவும் மோசமான நறுத்தம் நான் சொல்லுவேன். ஆனாலும் இந்த திட்டம் உடனடியாக அரசுக்கு புரியவில்லை. அரசு தடுமாறியது, அனுர தடுமாறினார். இந்த நிலையில் தான் அரசை கவிழ்ப்போம், ஆட்சியை கவிழ்ப்போம் என்று ரணில் அடி பகிரங்கமாக சொல்லி வந்து இப்ப சொல்லாங்களையே. அந்த வகையில் தான் அனுர ஆட்சி 3 மாதம் 6 மாதம் என்று ஒரு சாத்திரம் சொல்லி வந்தார்கள், கனவு கண்டார்கள். இந்த நிலையில் தான் சென்ட்ரல் பேங்க் சேர்மன் நந்தலால் வீரசிங்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன இருவரும் அனுரவை மேலும் மேலும் சந்திச்சு பல விடயங்களை கடந்து சொன்னார்கள், பல விடயங்களை அரசுக்கு எட்டி வைத்தார்கள். அவர்கள் 2 பேரின் ஆலோசனை தான் இந்த குண்டுவெடிப்பை மகிழடிப்பது, அதாவது இந்த மழுங்கடிப்பை, அந்த குண்டுவெடிப்பு புரளியை ஒட்டுமொத்தமாக அரசு ஒரு புதைத்தது என்று கூட சொல்ல முடியும். இதிலிருந்து நிச்சயமாக அவர் ஒரு கண்டன் தப்பிங்க நான் மீண்டும் சொல்லுவேன்.
அருகம்பை குண்டுப்புரளி விடயத்தில் உடனடியாக பாதுகாப்பு தரப்பால் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை, அறிக்கையும் விடவில்லை, ஊடக தகவல் கூட சொல்லப்படவில்லை. அதன் பின்னணி என்ன என்று உங்களுடைய ஆய்வில் தெரிய வருகிறது? அதாவது நாம் சிம்பிளாக சொன்னால், கடந்த மஹிந்த, கோட்டையன், மைத்திரி, ரணில் காலத்தில் சுமார் 20 வருட கால உழைப்பு, ஊழல் அதிகாரிகள் தான் சேவையில் உள்ளார்கள். அதே போன்று கடந்த 20 வருடங்களாக இந்த நாட்டின் அதிக அளவு நிதி அலோகேஷன் பாதுகாப்பு படைக்காகவே அலோகேஷன் பண்ணப்பட்டு வருகின்றது. அதுல பாருங்க, PSD, பிரசிடென்ட் செக்யூரிட்டி டிவிஷன், PM, பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டி டிவிஷன், MSD, மினிஸ்ட்ரி செக்யூரிட்டி டிவிஷன். அப்ப இந்த பிரிவில் கடமையாற்றி வருகின்ற சுமார் 3000 அதிகாரிகள், DIG, SP, ASP, CI, IP, SI, போலீஸ் சார்ஜென்ட், PC, இவர்களின் உணவு மற்றும் டிரான்ஸ்போர்ட் இருந்து ஏப்பமிட்ட பணம் மிக அதிக அளவு விரும்புகையும் இங்குதான் இடம்பெற்று வருகின்றது, மிக அதிகமாக. இது குறித்து யாரும் கேட்க முடியுமா? அதுவும் முடியாது. இவர்களுக்கு salary claim என்று எல்லா இஷ்யூஸும் இருக்கும். ஆனால் 4-5 வேளை சாப்பாடு இலவசமாக இந்த அரசியல்வாதிகளின் அரச மாளிகைக்கு தான் இலவசமாக கிடைக்கின்றது. அங்கு சுகபோக வாழ்வு. இவைகளை முறியடிக்க வந்த அனுரவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? முடியாது. இத மக்கள் கொஞ்சம் நம்ம ரசிகர்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். ஆக நாட்டின் நீண்ட வர்க்கம் அனுரவுக்கு, அதாவது சிறுடை வர்க்கம் அனுரவுக்கு ஊமையாகத்தான் இருப்பார்கள், எதிர்பார்த்தான் இருப்பார்கள். DIG, SP, ASP லெவலில் உள்ளவர்களின் சொத்துக்களை, அவர்களின் உறவினர்களின் சொத்துக்களை அடங்கிய பட்டியலை பார்த்தால் இது நன்றாக புரிந்துவிடும். ஆக இந்த அதிகாரிகள் ஒருபோதும் சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். இப்படியான ஒரு நிலை வருகின்ற போது ஊமையாத்தான் இருப்பார்களே ஒழிய பாதுகாப்பு தரப்புல இன்னும் மாற்றப்படவில்லை. இன்னும் ஒரு விடயம், அரச ஊழியர்கள் இன்னும், அரசு அதிகாரிகள் இன்னும் இந்த அரசுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டோ அல்லது ஒரு சமனான நிலைப்பாட்டுக்கோ அவர்கள் இன்னும் வரவில்லை. காரணம், அந்த கடந்த காலத்தில் அவர்கள் 20 ஆண்டு காலமாக அனுபவித்து சுகபோக வாழ்க்கை போகுது, அதை பறக்க வந்திருக்கார். அதனால எந்த ஒரு அரசு அதிகாரி கம்முன்னு ஊமையா இருந்தாங்களே ஒழிய இது குறித்து பாதுகாப்பு தரப்பாலையோ இல்ல அந்த பாதுகாப்பு உயர் மட்டங்கள ராணுவ தரப்பால எந்த விதமான விடயங்களும் சொல்லப்படாததுக்கு முழு காரணம், இந்த அதிகாரிகள் பாதுகாப்பு சீருடை தரப்புல இன்னும் சில அமெரிக்க ஆதரவு கொண்ட சீருடையும் இருக்கின்றார்கள். அவர்கள் நாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அந்த வகையில் இந்த விடயத்தை அவர்கள் இந்த விடயம் குறித்து எவ்விதமான கருத்துக்களும் சொல்ல வரவில்லை. இப்பொழுது தேர்தல் முடிந்து விட்டது. நாளை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறப் போகிறது. சரி, இப்படியான தந்திர திட்டங்கள் இனிமேலும் வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? ஏன் இல்லை? இருக்குத்தானே, நிறைய இருக்கு. அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஏனெனில் அமெரிக்கா இருக்கின்றது, ரணில் இருக்கின்றார், உதய கம்பன்பில இருக்கின்றார். ஆகவே இன்னும் பல கண்டங்களை அனுர நிச்சயமாக கடக்கத்தான் வேண்டும். இது முதலாவது கண்டம் தானே. ரணில் நாடாளுமன்றம் சென்ற பின்னர் அனுர அரசை உண்டு இல்லை என்றார், பண்ணத்தான் போகின்றார். எதிர்த்தரப்புல சும்மா நின்று விளையாட சட்டமும் கையுமா நிக்க போகின்றார். எனவே அனுர இவைகள்லாம் கடக்க வேண்டிய மிக ஒரு கண்டிப்பான இதெல்லாம் இருக்கின்றது. அதுல எந்த சந்தேகம் இல்லை. ரணில் விக்ரமசிங்க தேசிய பட்டியலில் உள்ளே வருவதற்கான, பாராளுமன்றத்தில் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? ஆனால் இன்னும் ஒரு விடயம் நீங்கள் அடிக்கடி குறிப்பிடுவீர்கள், அவருடைய குடியுரிமை பறிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று. அதற்கான சாத்தியங்கள் உண்டா? நிச்சயமாக. சிலிண்டருக்கு ஒரு 8-10 ஆசனம் கிடைக்கின்ற போது அவங்களுக்கு 2 போனஸ் ஆசனம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? எனவே அவரும் போய் அவருக்கு ஆதரவா ஒருவரையும் கொண்டு போவதற்கான வாய்ப்பு நாளை மாலை தெரிந்துவிடும். அப்படியானால் அனுரகுமார அரசுக்கு பெரும் குடைச்சல், நெருக்கடியாக ரணில் மாறப்போகின்றார் என்கின்ற ஒரு விடயமாக இதை எடுத்துக் கொள்ளலாமா? அவைகளை முறியடிப்பதற்கு அனுரகுமார திசாநாயக்கா என்ன விடயங்களை செய்ய போகின்றார் என்ற கேள்விக்கு என்ன பதில்? நிச்சயமாக நல்ல கேள்விதான். ரணில் நடத்திய 2 வருட கால ஆட்சியில் ஏராளமான ஊழல்கள், முறைகேடுகள் ஃபைல் எல்லாம் இருக்குது. முதலாவதாக தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்துள்ள குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரை வாக்குமூலம் அளிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அப்ப அந்த உத்தரவுக்கு அவங்க நிச்சயமாக அவங்க சாட்சியத்தை எடுக்க வேண்டிய தேவை, ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது. இப்படியாக ஏராளமான குற்றச்சாட்டுகள் வெளியில் நிலுவையில் உள்ளது. இப்படியாக நீதிமன்றத்தை நாடுகின்ற போது ரணில் அணியினர் கிரைம், அவரது சிவிக் ரைட்டை
பறிப்பதற்கான ஒரு நகர்வை செய்வான். குடியுரிமை பறிக்கப்படலாம். ரணிலின் குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்று மிக ஏராளமான ஆதரவு லெட்டர்கள் அவருக்கு போயிருக்கு, அனுரைக்கு போயிருக்கு. எனவே ரணிலை நிச்சயமாக அவர் குடியுரிமை பறிக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது. குடைச்சலும் பெரிய ஒரு எதிர்ப்பும் மிகவும் மோசமாக, அதாவது ஆட்சியை கொண்டு செல் அவர் ஒரு ஆளா நின்று மிகப்பெரிய சிக்கலை கொடுத்து அவரு உலக நாடும் எல்லாம் முறையிடும், அவர் தன்னை பழி வாங்குகின்றார் என்று கூட அவர் முறையிடும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய குடைச்சலவர் அமைய போகின்றார். ரணில் சும்மா இருக்க மாட்டார். நிச்சயமாக இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான அடுத்த திட்டங்களை சொல்லுவார். அதே போல ஒரு முக்கியமான விடயம், அவர் அமெரிக்கா செல்ல போகின்றார் மிக விரைவில். அமெரிக்காவில் முக்கியமான உயர் மட்டங்களை சந்திக்க உள்ளார். தேர்தல் முடிந்த கையோடு அவர் அமெரிக்கா செல்லப்படுவதற்கான ஒரு நகர்வு இருக்கின்றது. இப்ப ரணில் குடியுரிமை பறிப்பதற்கு அமெரிக்கா ஒத்துழைக்குமா என்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது குடியுரிமை பறிக்கும் விடயத்தில் அமெரிக்கா அவருக்கு ஒரு சைட் எடுக்குந்தான். அதுக்கு நான் நாட்டுக்குள்ள அவரு கிரிமினல் வழக்கெல்லாம் கொண்டு போகக்குள்ள அமெரிக்கா அவருக்கு மட்டும் இல்ல, மைந்த கம்பெனி, கோட்டையனை சேர்ந்தவர்கள், ஊழல் மோசடிக்காரங்க, ஊழல் பேர்வாடிகள், நாமல், அதாவது இந்த இவன்கள பாட்டன் பூட்டன் சொத்து என்ற மாதிரி இவன்கள் ஒரு நீண்ட கால ஆட்சியில இந்த நாட்டை மிகவும் மோசமான வறிய நிலைமை கொண்டு சென்று விட்டாங்க. இவன்கள் எல்லாம் குடியுரிமை எல்லாம் பறிக்காம விட்டோம் என்றால் இந்த நாட்டை சீர் செய்ய முடியாது. எனவே நிச்சயமாக இவங்களுக்கு இந்த கிரிமினல் கீழே வழக்கு கொண்டு போனால் நிச்சயமாக குடியுரிமை பறிக்கலாம். அப்ப கிரிமினல் சட்டமும் சட்ட வாக்கமும் செயல்படுகின்ற போது அமெரிக்காவோ இந்தியாவோ இல்ல சீனாவோ இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க இயலாது. அதையெல்லாம் அவர் சொல்லித்தான் செய்வார். முடிஞ்ச வரைக்கும் ஜூலியம்மா இங்க ஒரு சைட் எடுக்க பார்க்கலாம் தான், அதை கொஞ்சம் சைட் எடுங்கனால் சட்டமும் நீதித்துறையும் சட்டமாக்கம் அங்க போகின்ற போது நிச்சயமாக அமெரிக்காவும் குரோஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் நிச்சயமா அதை கொண்டு செல்வார். மிக நன்றி MM நீலாம்தீன் அவர்களே. இன்று நாம் அருகம்பை விவகாரம், அதனுடைய புதிய தகவல்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு அனுரகுமாரவினுடைய ஆட்சிக்கு குடைச்சல் கொடுக்க போகின்றார் என்ற விடயங்கள் தொடர்பாக நாம் பார்த்தோம். மீண்டும் மற்றும் ஒரு சந்திப்பிலே நாம் சந்திப்போம். முக்கியமாக தேர்தல் தொடர்பான விரிவான அறிக்கையிலே நாம் சந்திப்போம். இப்பொழுது விடை பெறுவோம். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.